இந்த மாதம் 12ஆம் தேதி ராஜ்யசபையில் இந்திய நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள் குறித்து ஒரு மசோதா முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. பிறகு சென்ற 18ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னதாக பாராளுமன்றத்திலே அது அனைவராலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓட்டெடுப்புக்கு விட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. கப்பல் துறை அமைச்சர் தான் இந்த 6 பேருக்கான சேர்மன் தலைவராக இருப்பார். ஆனால் மிச்சம் இருக்கிற 4-5 பேர்களுமே மத்திய அரசு அதிகாரிகள். இந்த கவுன்சில் என்று சொல்லப்படுகிற இந்த மேரிடைம் கவுன்சில் போர்டில் ஏதேனும் விவாதத்துக்கு வந்தா மத்திய அரசினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அன்பார்ந்த எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டி. நரேந்திர ராவ், அகில இந்திய துறைமுக தொழிலாளருடைய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர். அண்மையில் இந்த மாதம் 12ஆம் தேதி ராஜ்யசபையில் இந்திய நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள் குறித்து ஒரு மசோதா முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. பிறகு சென்ற 18ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னதாக பாராளுமன்றத்திலே அது அனைவராலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓட்டெடுப்புக்கு விட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த சட்டத்தினுடைய பெயர் இந்திய துறைமுக 2025ஆம் ஆண்டு சட்டம். ஏற்கனவே இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908 என்று 1908ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய நாட்டு துறைமுகங்கள் குறித்த சட்டம் ஒன்று இருக்கிறது. அது 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமையான ஒரு சட்டம். ஒரு 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்களை இப்பொழுது சட்ட திருத்தம் செய்வது என்பதில் எந்த தவறும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் பழைய சட்டம். ஆனால் எந்த ஒரு சட்டமும் சட்ட திருத்தம் வடிவம் கொடுப்பதற்கு முன்னால் அது தொடர்புடைய பல்வேறு நபர்களையும் கலந்து ஆலோசிப்பது என்பது மரபு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டிஸ்கஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அப்படி என்றால் இந்திய நாட்டு துறைமுகங்கள் குறித்து ஒரு சட்டம் வருகிறது என்றால் இந்திய நாட்டில் 9 கடல்சார் மாநிலங்கள் இருக்கிறது. தமிழகம் உள்பட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், ஒரிசா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், இப்படி ஏராளமான கடல்சார் மாநிலங்கள் இருக்கிறது. இந்த கடல்சார் மாநிலங்களில் இந்திய நாட்டினுடைய பெரும் துறைமுகங்கள் இருக்கின்றன. அதே போல சிறு துறைமுகங்களும் இருக்கின்றன. பெரும் துறைமுகம் என்று சொல்லப்படுகிற மேஜர் போர்ட்ஸ் நேரடியாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சிறிய துறைமுகங்கள் இருக்கிறது. இந்த துறைமுகங்கள் குறித்தான ஒரு சட்டம்தான் இப்பொழுது அண்மையில் இயற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை குறித்து அரசு பல்வேறு தகவல்களை சொல்லுகிறார்கள். நாம் அதில் சிலவற்றை மறுக்கிறோம், சிலவற்றை ஆதரிக்கிறோம். உதாரணமாக தொழில் வளர்ச்சி இருக்கும், கப்பல்கள் இருக்கிற துறைமுகங்களிலே புதிய கிடங்குகள் ஏராளமாக கட்டப்படும், வேலைவாய்ப்பு பெருகும், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தில் உள்ள வடிவத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், குறிப்பாக இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய வேட்டு வைக்கிறது இந்த சட்டம். உதாரணமாக இந்த கடல்சார் மாநிலங்களில் இவர்கள் கடல்சார் வாணிப கழகம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். ஸ்டேட் மேரிடைம் போர்டு என்று ஒன்று உண்டு. குறிப்பாக நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்மையிலே திருவனந்தபுரத்திலே விழிஞ்சம் என்று ஒரு துறைமுகம் துவங்கப்பட்டது. அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மாறாக மாநில அரசுக்கு சொந்தமான அந்த விழிஞ்சம் துறைமுகத்தை அதானி என்கிற ஒரு பெரும் முதலாளியும் கேரள அரசும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் போட்டு PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற அடிப்படையில் ரெவென்யூ ஷேர் வருமானத்தை பங்கு போட்டுக் கொள்வது என்ற அடிப்படையில் 70% லாபத்தை அதானியும் 30% லாபத்தை கேரள அரசுக்கும் கொடுப்பார்கள். இது அந்த கேரள மாநிலத்திற்கு வருமானமாக போய் சேரும். ஆனால் இப்பொழுது புதிதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டம்
இப்படி மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற சிறு துறைமுகங்கள், மைனர் போர்ட்ஸ் என்று சொல்லுகிற இந்த சிறு சிறு துறைமுகங்களை கூட மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருகிற ஒரு ஆபத்தான அம்சம் இந்த சட்டத்தில் இருக்கிறது. உதாரணமாக, மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் மேரிடைம் போர்டு என்றவற்றை எல்லாம் மாற்றி இந்த சட்டம் மேரிடைம் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்று ஒரு புதிய பெயர் சூட்டுகிறது. இந்த மேரிடைம் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 6 பேர் இருப்பாங்க. அதுல மத்திய கப்பல் துறை அமைச்சர் தான் இந்த 6 பேருக்கான சேர்மன், தலைவராக இருப்பார். ஆனால் மிச்சம் இருக்கிற 4-5 பேர்களுமே மத்திய அரசு அதிகாரிகள். இந்த கவுன்சில் என்று சொல்லப்படுகிற இந்த மேரிடைம் கவுன்சில் போர்டில் ஏதேனும் விவாதத்துக்கு வந்தா மத்திய அரசினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர் மட்டுமே பொறுப்புள்ளவர் இருப்பார். இரண்டாவதாக, இந்த கூட்டாட்சி தத்துவம் மிகப்பெரிய வேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏன் நாம் சொன்னோம் என்றால், ஏற்கனவே இந்த சட்ட முன் வடிவத்தை தாக்கல் செய்த போது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அதே போல பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர், மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, இவர்களெல்லாம் இந்த கடல்சார் மாநில முதலமைச்சர்களாம் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். எங்களிடம் பேசாமல், எங்களிடம் ஆலோசிக்காமல் இந்த சட்டம் முன்வடிவை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று. நாங்கள் இதை தொழிலாளர்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த சட்டத்தினுடைய முன் வடிவத்தில் 1908ஆம் ஆண்டு இருக்கிற இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908 என்ற சட்டத்தில் ஒரு சரத்து இருக்கிறது. அது என்னவென்றால், இந்திய கப்பல் முதலாளிகள் ஒரு துறைமுகத்திற்கு கப்பலை கொண்டு வந்து கட்டுவார்களே ஆனால், அந்த கப்பல் கட்டி அங்கிருந்து சரக்குகளை ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்து போவது வரை அவர்கள் இந்த துறைமுகங்களுக்கு போர்ட் ரிலேட்டட் சார்ஜஸ், வெசல் பெர்த் ரிலேட்டட் சார்ஜஸ் என்று பல வழிகளிலே இந்த துறைமுகத்திற்கு பல்வேறு பணங்களை அவர்கள் கட்டுவார்கள். போர்ட் அக்கவுண்ட் என்று சொல்லுகிற துறைமுகத்தின் நேரடி அக்கவுண்டில் பணம் செலுத்துவார்கள். அந்த பணத்தை துறைமுக தொழிலாளருடைய சம்பளம், துறைமுக தொழிலாளருடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், துறைமுக தொழிலாளருடைய கிராஜுவிட்டி போன்றவற்றுக்கெல்லாம் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக கப்பல்களில் வேலை செய்கிற கப்பல் மாலுமிகள், சீஃபேரர்ஸ் என்று இருப்பார்கள், சீமென் என்று சொல்லுவார்கள். அந்த சீஃபேரர்களுக்கு அந்தந்த துறைமுகத்திற்கு போய் கப்பல் நிற்கிறதோ அங்கெல்லாம் ஏதேனும் அவர்கள் உடல்நலக் குறைவாக ஆனால் அந்த துறைமுகத்திற்கு சொந்தமான மருத்துவமனை இருக்கிறது, போர்ட் ஹாஸ்பிட்டல். அந்த போர்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க பணம் செலுத்துவாங்க. இப்போ என்னன்னா, இந்த நரேந்திர மோடி அரசு, பிஜேபி சர்க்கார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்ற பெயரில், அதாவது முதலாளிகள் ரொம்ப சுதந்திரமாக அவருடைய தொழிலை, வாணிபத்தை தொடங்கலாம் என்ற பெயரில், என்ற போர்வையில் இதற்கான கட்டண வசூலை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள். அப்படி என்றால் இதுகாரும் துறைமுகத்திற்கு இந்த கப்பல் முதலாளிகளால் செலுத்தப்பட்ட பணம் வரவாக வந்ததல்லவா, அது இனிமேல் வராது. ஆகவே இந்த சட்டத்தை தொழிலாளர்கள் தரப்பில், தொழிலாளர்கள் நலன் என்ற தரப்பில் பார்க்குமேயானால் நாங்கள் இதை கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். அதே போல மாநிலங்கள், பல்வேறு மாநிலங்களில் சிறு சிறு துறைமுகங்கள் இருக்கிறது. தமிழகத்திலே சொல்ல போனால் சுமார் 6-7க்கும் மேற்பட்ட சிறு சிறு துறைமுகம் இருக்கிறது. காரைக்கால் இருக்கிறது, அந்த பரத்திலே நீங்கள் இமயம் துறைமுகம் இருக்கிறது, குளச்சல் துறைமுகம் இருக்கிறது, கடலூர் துறைமுகம் இருக்கிறது. இதெல்லாம் சிறு துறைமுகம். இந்த துறைமுகங்கள் எல்லாம் மாநில அரசு ஏதேனும் ஒரு முதலாளிகளிடம் ஒரு உறவு வைத்துக்கொண்டு பிபிபி மாடலில், ரெவென்யூ ஷேர் மாடலில் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா அந்த மாநில அரசுக்கு போய் சேரும். உதாரணமாக சென்னையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை துறைமுகத்துக்கு பக்கத்தில் எண்ணூர் துறைமுகம் இருக்குது. அது வந்து அரசு துறைமுகம். ஆனால் காட்டுப்பள்ளின்னு ஒரு துறைமுகம் இருக்குது, தனியார் துறைமுகம். அது அரசோட, தமிழக அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறனால அதில் பல வருவாய்கள் தமிழக அரசுக்கு வருகிறது. இவை எல்லாவற்றுக்கு மேலே பிஜேபி ஆட்சி செய்கிற குஜராத் மாநிலத்தில் தான் இந்தியாவிலேயே கடல்சார் மாநிலங்களில் ஏராளமான சிறு துறைமுகம் இருக்கிறது. குறிப்பாக 87 சிறு துறைமுகம் குஜராத்தில் தான் இருக்கிறது. நீங்க பார்த்தா தெரியும், குஜராத் ஒரு கொண்டை போல இருக்கும் இந்தியாவுடைய மேப்ல. அப்போ பல துறைமுகம் இன்றைக்கு பேசுறோமே, நம்ம அடிக்கடி பத்திரிகை செய்தி எல்லாம் வருது. முந்த்ரா துறைமுகம், அதானியினுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கிறது முந்த்ரா. அந்த துறைமுகத்தில் தான் ஏராளமான கடத்தல் பொருட்கள் எல்லாம், கஞ்சா, ஓபியம் இதெல்லாம் வருவதாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி ஒரு 87 சிறு துறைமுகங்களை வைத்திருக்கிற குஜராத், பிஜேபி சர்க்கார் ஆளுகிற அந்த குஜராத், அந்த மாநில அரசுடைய வருவாயை கூட இந்த புதிய அரசு கபலீகரம் செய்யும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே இதை தொழிலாளர்கள் பார்வையிலும் சரி,
துறைமுகங்கள், பெரும் துறைமுகங்களுக்கு வருகிற வருமானத்தின் பார்வையிலும் பார்த்தால் கூட இந்த சட்டம் ஒரு ஆபத்தான சட்டம். இந்த சட்டத்தை திருத்துவதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் திருத்துவதற்கு முன்னால் எந்தெந்த சரத்தை நீக்க வேண்டும், எந்தெந்த சரத்தை அப்படியே பழைய சட்டத்திலிருந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நீண்ட நெடிய ஆலோசனைகள் செய்த பிறகு அதை மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் வைத்திருக்கலாம். பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது குறித்து பெரிய அளவிலே எந்த விதமான ஒரு அறிவும் துறைமுகம் குறித்து இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் பொதுவாக இந்த சட்டம் நாட்டு நலனுக்கே மிகப்பெரிய ஆபத்து. உதாரணமாய் இந்தியாவினுடைய வரைபடத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும், அது முக்கோணம் போல இருக்கும். இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலே வங்காள விரிகுடா கடல், மேற்கு பகுதியிலே அரபிக் கடல், தெற்கிலே அது இந்து மகா சமுத்திரம், வடக்கே இமயமலை. இந்த மூன்று புறத்திலும் இருக்கிற கடல் வாணிபம் இருக்கிற இந்த இடங்களிலே இங்கெல்லாம் இந்த கடற்கரை பகுதியிலே பெரும் துறைமுகங்கள் இருக்கிறது. இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அரணாக திகழ்கிற இந்திய துறைமுகங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான செயல். ஆக நாட்டு வளத்தை, நாட்டினுடைய பாதுகாப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவை மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதை பாராளுமன்ற நிலைக்குழு என்று சொல்லுகிற ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பக்கா டிஸ்கஷன் வந்த பிறகுதான் செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இந்திய பெரும் துறைமுக மசோதா 2025 என்பது ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும், பொதுமக்களுக்கும், இந்திய பெரும் துறைமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சட்டமாக நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.